கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னப்பா ஆச்சு ஸ்ரேயஸ் ஐயருடைய கிரிக்கெட் வாழ்க்கை அவ்வளோதானாங்கிற மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. உண்மையிலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நாளில் 2 இன்ஜுரிஸுக்கு மேலே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க. அண்ட் செமிஃபைனல் ஆல்சோ வந்துட்டு விளையாட போகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பிரத்திகா எல்லாருக்குமே தெரியும். சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 300 ரன்னுக்கு மேலே சம்திங் என்ன அடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்தனாவும் சேர்ந்து தான் வந்துட்டு சூப்பர் பார்ட்னர்ஷிப்பு. அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான இன்ஜுரி கைஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கால் ஆங்கிள்லாம் திரும்பி அதை வந்துட்டு கண்ணால் பார்க்கவே முடியல. அவ்வளோ கொடூரமான பெயினை வந்துட்டு அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்க பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வெளியில் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் மேட்ச்லாம் ஆடுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 to 3 டேஸில் செமிஃபைனல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க டீம் இந்தியாங்கிறத தாண்டி அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிட்வெல் சூன் சீக்கிரம் திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாகணும். அதை பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஒரு இன்ஜுரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மென்ஸ் டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா கூட அந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்காக கேட்ச் பிடிச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் திரும்பி விழுகும்போது பார்க்கும்போது அவர் இடுப்பில் ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்குது. கையோ காலோ நல்லா குத்தி அந்த இடத்துல அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக பெயினோட கத்தி துடிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ வெளியில் கூப்பிட்டு போனாங்க. பட் பெருசாக எதுவுமே தெரியல. அது லைக் ஒரு இன்ஜுரி அவ்வளோதான் சரியாயிடும். ஸோ இடுப்பு ஏதாவது பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு நார்மலாக தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் சைட்லேருந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க. அதாவது காயத்தை பொறுத்த வரைக்கும் உள்காயம் வெளிக்காயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் நடந்திருக்கு. அப்போ கேட்ச் குடிக்கும் போது பெருசாக வெளியில் எதுவும் இல்லை அப்படின்னா கூட இன்டர்னல் ப்ளீடிங் உள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. ஸோ அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியில் வந்து ஃபுல்லாமே அவர் சரியாகி வரக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதெல்லாம் தாண்டி கிரிக்கெட் இதுக்கப்புறம் பேட்டை தொட முடியுமா, ஒரு நாள் அந்த பெண்ட் பண்ணி இருக்க முடியுமா, எப்பவும் போல நார்மலான போஸ்ட்டில் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு மருத்துவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சர்ஜரி போயிட்டு இருக்கு. கிரிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஐசியூவில் தான் இருக்காப்ல. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் பரவ அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரசிகர்களுடைய மனசில் ஆழமாக போயிடுச்சு. என்னதான் இருந்தாலுமே அவருடைய உடம்பு உயிர் இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே இல்லையா. பட் இருந்தாலுமே அவருடைய உயிரே கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ஸோ இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது. இது உள்ள ஃபுல்லாமே அந்த ஃப்ராக்சர் எல்லாமே சரி பண்ணால் கூட அவர் கிரிக்கெட் ஆடுறது அப்படிங்கிறது எவ்வளோ சீக்கிரம் பாசிபிள்ங்கிறதையும் சொல்ல தெரியல. ஸோ என்ன அப்படிங்கிற 100% ரிசல்ட்டை என்னால் சொல்ல முடியல. அவருடைய கிரிக்கெட் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத கூட என்னால் சொல்ல முடியல. சொல்ல முடிச்சுட்டு தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேட்டை தொடர்றதே கஷ்டம்ங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த ப்ரெஸ் மீட்லலாம் பார்க்கும்போது டாக்டர் சொல்லும்போது 100% ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு உடச்சிட மாட்டாங்க. ஏன்னா ப்ரெஸ்ல வேற மாதிரி போய் கன்வே ஆகி அது அப்படியே திருச்சு ஒவ்வொரு விஷயமா போயிடும். இப்போதைக்கே ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஆனால் ரொம்ப கஷ்டம் கிரிக்கெட் விளையாடுறது இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் ஓரளவுக்கு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவாக டேலண்டான பர்சன் இந்தியன் டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ரேயஸ் ஐயருங்க. எனக்கு வந்துட்டு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஹேட்டர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் அவர் தான். அவர் பெருசாக வந்துட்டு சோ காமிச்சிக்க மாட்டார். அவரோட ஆட்டிடியூடே அப்படி தான். பட் இருந்தாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் வருவார், நீட்டாக விளையாடுவார், போவார், டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான். பெருசாக பார்த்தோம் அப்படின்னா கோவப்பட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க மாட்டார். ஒரு மீடியம் லெவலில் அவர் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவர் வந்துட்டு விளையாண்டு போவார். இதுதான் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பஞ்சாபை எங்கேயோ கொண்டு போனார், கேகேஆரை எங்கேயோ கொண்டு போனார். அந்த மனுஷனுக்கு ஒரு தனி டேலண்ட் இருக்குது. கேப்டன்சி இஸ் அன் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டன்சி ஆர்ட் அப்படிங்கிறது அவருக்கு வருது. அது சூப்பரான ஒரு ஆர்டிஸ்டாகவும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், சூப்பராக இருந்தவர். கில்லெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் ஸ்ரேயஸ் ஐயரே கேப்டனாக போடுங்கப்பான்னு சொன்னவர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை நிறைய பேர் கவர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்ரேயஸ் ஐயர் கெட் வெல் சூன் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் இன்ஜுரி அவங்களுடைய லைஃபை டோட்டலாகவே தலைகீழாக மாற்றிடுன்னு சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் அவர்களை சொல்லலாம். சூப்பர் பவுலர், கன்சிஸ்டன்சி நல்லா போட்டிருந்தாரு. இன்ஜுரி மேலே இன்ஜுரி ஆச்சு. சேம் புவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புவி இருந்த ப்ரைமுக்கு எங்கேயோ ஆட வேண்டியது. இன்னைக்கு எப்படி பும்ரா பேசணுமோ இன்னொரு பக்கம் இவர் அந்த பக்கம் அவர் அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் புவிக்கும் நிறைய இன்ஜுரி, அதுலேருந்து வெளியில் வர முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி